அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு மலர் மருத்துவம் வகுப்பு ஜூன் 15ஆம் தேதி தொடங்குது. இன்னும் நாளைக்கு மதியானம் வரைக்கும் டைம் இருக்குது. புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி நேரங்களில் கேட்கும் பொழுது ரொம்ப லேட் ஆகிடும். இம்மீடியட்டாக சேரணும்னு நினைக்கிறவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விட்டுடுங்க, எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்ம போன பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவோட அடுத்த பாகம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்மளோட பற்றுக்கள் தான். எல்லாத்து மேலேயும் நம்ம அன்பு பாசம் பற்று வச்சுட்டு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனையே எல்லார் கூடயும் எல்லா பொருள் மேலேயும் உடனே ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்திக்கிறது தான். புதுசாக ஒரு நபர் அறிமுகமானாலோ, புதியதாக ஒரு பொருளை வாங்கினாலோ, இல்லை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணுன்ற அந்த விருப்பம், அது மேலே வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பற்று, அது கூட ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்திக்கிறது. உறவுகள், பணம், நமக்கு கிடைக்கிற மரியாதை, என்னோட வெற்றி, இது எல்லாத்து மேலேயும் நம்ம அதிகமாக பிடிப்பானமாக இருந்துக்கிறோம், பிடிப்பாக வச்சுக்கிறோம், பற்று வச்சுக்கிறோம். அப்புறம் இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னா நம்மளால் தாங்கிக்க முடியல. நம்ம ஒரு நபர் நம்மளை விட்டு விலகினாலோ, நம்ம கேட்குற விஷயம் கிடைக்காம போனாலோ, இல்லை ரொம்ப நாளாக நம்ம கூட இருந்து ஒரு பொருளோ ஒரு நபரோ காணாமல் போனாலோ நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. உண்மை தானே? அழுகிறோம், புலம்புறோம், நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கோம். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் வருமா, பேச மாட்டாங்களான்ற ஏக்கம் அதிகமாகுது. இதெல்லாம் எதனால் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் மேலே பற்று வைக்கணுமோ அவங்க மேலே வைக்காமல் இந்த பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் வச்சுருக்கோம். யார் மேலே வைக்கணும்? இறைவன் மேலே. அந்த இறைவன் மேலேயும் இயற்கை மேலேயும் தீராத காதலை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே சிக்கவே மாட்டோம், அவசியமும் இருக்காது. நம்ம மனிதர்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் வச்சுட்டு அதை விட்டு விலகும்போது புலம்பி தவிச்சு, என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன் என்னை விட்டு எல்லாம் போகுது அப்படின்ற கொஷினை வேற கேட்குறோம். நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளை தூங்க விடாமல் செய்யுது, தெரியுமா? ஐயோ, நான் நினச்ச மாதிரி இது நடக்கலையே, அது நடக்கலையே, இல்லை நினச்ச மாதிரி நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம். ஒரு நபர் நம்ம கூட இருந்தால் பிடிச்சி வச்சுக்கிறோம். எவ்வளோ நாள் நம்மளால் பிடிச்சி வச்சுக்க முடியும்? ஏன்னா நமக்கு என்னென்னா, நம்மளோட ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளோட பயம், அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இந்த பொருள் நம்மளை விட்டு போயிடுமோ, அதனால் எப்போதுமே அவங்கள கண்காணிக்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கிறது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வராதா, இல்லைனா நம்மளாக அந்த மெசேஜ் வர்றதுக்கு உண்டான ஒரு வழியை நம்மளே ஏற்படுத்திக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, தொல்லை பண்ணுறது. ஒரு பொருளாக இருந்தாலும் அப்படி தான். அதை போய் வாங்குறது, அதை பற்றியே யோசிக்கிறது, அது போட்டால் நல்லா இருக்குமா, அது இருந்தால் நல்லா இருக்குமா, அது அப்படியே நம்ம விட்டு போயிடுமோங்கிற அந்த பயத்திலேயே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் தூக்கம் போயிட்டுருக்கு. அது நம்மளை பயப்பட வச்சு எதிர்காலத்தை பற்றியே யோசிக்க வச்சுட்ருக்கு. இது என் கூடயே இருக்கணும், இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க இன்னும். கரெக்டாக நம்ம எல்லாரும் பண்ணுறது தான், நானும் பண்ணது தான் ஒரு காலத்தில். இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டால் அதிலேருந்து நான் முழுவதுமாக வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் எனக்கே தெரியாத ஏதாவது பற்றுக்கள் இருக்கலாம். அது இறைவன் கண்டிப்பாக அதையும் விளக்கிடுவாருங்கிற அந்த மிகப்பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் நான் உணர்ந்ததுக்கப்புறம் இந்த பதிவை நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேலே, நபர் மேலே ஆசையும் காதலும் பற்றும் வச்சாதான் நம்மளை அது பாதிக்கும், பயத்தை கொடுக்கும். பற்றின்மை அப்படின்னு எது மேலேயும் எனக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை அப்படின்னு என் வேலையை நான் சரியாக செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ ஒரு நபரை பற்றிய பயமோ எனக்கு இல்லாமல் போயிடும். இந்த நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிற இந்த விஷயத்துக்கு மட்டுமே நான் கவனம் வச்சோம் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மாறிடும் நமக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னால் இந்த ப்ரெசண்ட்டில் இருக்க முடியல, நான் எப்போதுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பற்றோடு தான் இருக்குது அப்படின்னா முதல்ல அதுக்கு பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குல்ல, டைம் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி அதுக்கு நம்ம முதல்ல பொறுமையும் நிதானமும், நம்மளுக்கு முக்கியமாக சகிப்புத்தன்மையும் வேணும். எவ்வளோ நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு எடுக்க வேண்டிய விஷயம் உங்களை தேடி ஓடி வரும். அதை விட்டுட்டு நம்ம நடக்குமா நடக்காதான்னு பயத்தோடையும் ஒரு நாளும் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறது
தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு. அப்போ அது இன்னும் நம்மளை விட்டு விலகி போயிட்டே தான் இருக்கும். எவ்வளோக்களோ ஒரு பொருளை இறுக்கி பிடிக்கிறோமோ அது நம்மளை விட்டு எப்படிடா விடுவிச்சுக்கிட்டு போகலாம். நம்மளே அப்படி தானே, நம்மளை போட்டு இறுக்கினா நம்ம என்ன செய்வோம், போட்டு ரூம்குள்ளே அடைக்கிறாங்க, இறுக்கி போட்டு நம்ம எப்படா திறந்துட்டு ஓடலாம் தானே இருப்போம். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்து மேலே இருக்கிற பற்றும் சரி. ஒரு நபரை பிடிச்சி என் கூட இருக்கணும், பேசு பேசு. எந்த முட்டாள்தனத்தை செய்யாதவங்களே இருக்க மாட்டோம், என்னையும் சேர்த்து. அதனால் என் கூட பேசு, என்னை விட்டு போயிடக்கூடாது. யார் கூடயாவது பேசுனா ஐயோ அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அப்போ என்கிட்ட இருக்கிற உறவு முறிஞ்சிருமா, அவங்க கூட க்ளோஸ் ஆகிடுவாங்களா, இவங்களோட க்ளோஸ் ஆகிடுவாங்களா, அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம வாழ்க்கைன்றது சுதந்திரமானது, நிம்மதியானது, சந்தோஷமானது. அது இறைவனோட மட்டுமே ட்ராவல் பண்ணக்கூடியது. இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இறைவரோட சேர்ந்து கனெக்ட் ஆகி போகணும் அப்படின்னா நம்ம இந்த மனிதர்களோடையும் பொருட்களோடையும் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்காம ரிலாக்ஸாக விட்டிங்கனாலே அது சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேரும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இதுதான். நீங்கள் எது மேலே பற்றோடு இருக்கீங்களோ அது மேலே உங்களுக்கு பயம் வரும். அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்ன பண்ணும், நீங்கள் யார் மேலே பாசமாக இருக்கீங்களோ அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கணும்னு தோணும். உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே அவங்கள வச்சுக்கணும்னு தோணும். நான் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். இல்லைனா அவங்க கண்ட்ரோலுக்கு நம்ம போய்டும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். அவங்க பேசாதுன்னு சொன்னாலும் எப்படா பேசுவாங்கன்னு கெஞ்சிட்டு இருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பேசலைன்னா அழுவோம். அவங்க கொஞ்சம் மாறினாலும் நம்மளால் அதை தாங்கிக்க முடியாமல் போய்டும். ஏன்னா அவங்க கண்ட்ரோல். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அவங்க சிரிச்சாதான் நீங்கள் சிரிப்பீங்க, அவங்க சோகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை சோகமாகிடும். ஏன்னா நம்ம தான் ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு பொருள் மேலேயும் ஒரு மனிதர் மேலேயும் வச்சுட்டோம்ல. அப்போ அது நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும், இல்லை நம்ம அதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்து மேலேயோ நபர்கள் மேலேயோ பற்று இருக்கும் பொழுது பாசம், காதல், அன்பு இருக்கலாம். ஆசையும் பற்றும் பாசமும் இருந்தால் நமக்கு பயம் வரும் அப்படின்னு. எப்போ இந்த பயம் உங்களை விட்டு போகுதோ அப்போது உங்களுக்குள்ள அதிகமான பலம் இருக்குன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ பலசாலியா நான் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும். என்னால் எதையுமே செய்ய முடியுமா, என்னால் யார் இல்லைனாலும் இருக்க முடியுமா, என்னால் தனிமையில் சந்தோஷமாக அந்த இறைவனோட கனெக்டாக இருக்க முடியுமா அப்படின்னு நீங்களே உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல இந்த பற்றை விளக்குங்க. பற்று விலகிடுச்சு, எல்லார் மேலேயும் பிடிச்சி வச்சுக்கணுன்ற எண்ணம் போயிடுச்சு, அதிகமான பாசம் வச்சு அவங்க மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சு இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் நீங்கள் எவ்வளோ பலசாலியான ஆள் அப்படின்னு. அப்படி நம்ம யாரையும் கட்டுப்படுத்தாமல் பற்று வைக்காமல் நம்மளும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சுதந்திரமான நிலையை உணர்வோம். அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சுதந்திரத்தை வாயில் சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவிச்சவங்களுக்கு புரியும். இவ்வளோ நாள் யாரோட பதிலுக்காகவோ காத்திருப்பீங்க. அவங்க மெசேஜ் பண்ணாதான் சந்தோஷமாக இருப்பீங்க, அவங்க கூட பேசினாதான் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு பொருளை நீங்கள் வாங்கினாதான் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு வேலை கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன், அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இருந்த நீங்கள் இப்போ எல்லாத்து மேலே இருக்கிற பற்றுகளையும் அந்த ஒரு பிடிமானத்தையும் அகற்றும் பொழுது, நீக்கும் பொழுது முழுமையான விடுதலையை உணர்வீங்க. இதிலிருந்து வெளியில் வந்து அந்த அமைதியை உணரணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான அட்டாச்மெண்ட்டை நம்ம விலக்கியே ஆகணும். அந்த கட்டாயத்தில் இருக்கும். அப்படி பண்ணாதான் நீங்கள் யார் உங்களுக்கு எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதுவுமே உங்களை பாதிக்காது, யாரோட பிரிவும் உங்களை பாதிக்காது. பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உடனே யார் மேலேயும் அக்கறை இல்லாமல் எல்லாரையும் தூக்கி போட்டு கெட்டு போங்க அப்படின்னு திட்டிட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறதோ எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போகிறதோ அப்படி இல்லை, அப்படின்னு அர்த்தமே இல்லை. அது பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கிறது. அவங்க நம்மள்ட்ட போயிடுவாங்களோன்னு சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது. சந்தேகம் இல்லை அப்படின்னா அந்த நபர் மீதோ பொருள் மீதோ எப்போதும் என் கூட இருக்கும் இது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதுதான் தெளிவு. யார் மேலேயாவது நம்ம அன்போ பாசமாக வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள சார்ந்து தான் நம்மளோட வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவங்க மாறினா நம்மளும் மாறுவோம். ஆனால் அவங்க சந்தோஷமாக தான் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். எல்லாமே அவங்க மேலேன்ற மாதிரி ஆகிடுது, டிபெண்ட் ஆகிடும். ஆனால் இது என்னென்னா இது அவங்க மேலே தப்பு கிடையாது. நாம் என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நிலையில் இருக்கணும்னா, நான் அன்பு வைப்பேன், எல்லார் மீதும் அன்போடையாக இருப்பேன். ஆனால் அந்த அன்பு அப்படிங்கிறது என்னையே அழிச்சுறதா இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், அந்த ஒட்டுதல் இல்லாமல்
இது எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு தெரியல, நான் சொல்கிறது உணர்ந்தால் கண்டிப்பாக புரியும். அந்த பாண்டிங் க்ரியேட் பண்ணக்கூடாது. பேசுகிறாங்களா பேசட்டும், இன்றைக்கி அவங்க பேசலையா ஓகே, அவங்களுக்கு ஏதோ விஷயங்கள் இருக்கும், என்னாச்சு ஏன் பேசலை அப்படி போட்டு அடுத்தவங்களை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. விட்டுறணும், அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும். நம்மளும் ஃப்ரீயாக ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும். சரி, இப்படி பற்றிருக்கக்கூடாது படிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்படி யார் மேலேயுமே பற்று இல்லைன்னா என்ன தான் நடக்கும்? முதல்ல நமக்குள்ள மிகப்பெரிய அமைதி வரும், பேச்சற்று போகும், பேசவே தோணாது. இதெல்லாம் கோவமாவோ ஒரு கட்டாயத்தில் செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள தானாக அது நிகழும். என்ன இருக்குது பேச அப்படின்னு அதுக்காக வெறுப்பில் இருக்கிறது இல்லை, ஒரு மாதிரியான அமைதி நிலை. யாராவது உணர்ந்திருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என் கூட. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த அமைதி வரும். நமக்குள்ள என்னென்னா தேவையில்லாத பேச்சு, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நின்று போகும். ஏன்னா பேசுகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லையே. ஏன்னா நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் பண்ணலை, நீங்களும் யார் கண்ட்ரோல்லையும் இல்லை. அப்போ ஓவராக நம்ம அன்பு வச்சு எதிர்பார்க்குற அந்த தன்மையும் உங்களுக்குள்ளே இல்லாத போது ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். அப்பா என்ன ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு, இப்போ யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம், யாருக்கும் நான் பயப்பட வேண்டாம், முக்கியமாக யாருக்கும் நம்மளை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க நம்மளோட உண்மையான விடுதலை, சுதந்திரம். எல்லாத்துக்கும் காயப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இப்போது இந்த பற்றை விளக்கும் பொழுது யார் காயப்படுத்தினாலும் அது ஒரு வேடிக்கையாக பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். திட்டுறியா, ஓகே திட்டிக்கோ, அதாவது சூடு சொல்றியா இல்லையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு உரைக்காது, நம்ம கலங்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணவே மாட்டோம், ஏன்னா நம்ம அதை ஏற்றுக்கவே மாட்டோம். ஏன்னா அது அவங்களோட கருத்து. நான் அவங்க மேலே போய் டிபெண்ட்டாக இருந்தால் தான் அவங்க சொல்கிறது என்னை பாதிக்கும். அவங்கள நான் என்னை டிபெண்டே பண்ண விடலையே, சுதந்திரமாக விட்டுருக்கிறேன். அவங்க கருத்தை அவங்க சொல்லலாம், என் கருத்தை நான் சொல்லலாம். அப்புறம் ஏன் அவங்க என்னை காயப்படுத்துறது என்னை பாதிக்கும்? கண்டிப்பாக பாதிக்காது இல்லையா? நீங்களும் யாரையும் போய் தொல்லை பண்ண மாட்டீங்க, உங்களையும் யாரும் தொல்லை பண்ண விட மாட்டீங்க. அதுதான் சுதந்திரம்னு நான் சொல்கிறேன், விடுதலைன்னு சொல்கிறேன். முக்கியமாக எல்லாரோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம செய்யவே மாட்டோம். அதே உங்களை பற்றின எதிர்பார்ப்புன்னு ஒரு சில பேருக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். நான் இப்படி தான், நான் அப்படி தான் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் நடக்கணும். அப்படி இல்லை, நமக்கான புரிதல் வரும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அழகாக நகர்த்தணும். யாரையும் வெறுக்கவும் இல்லை, சேர்த்துக்கவும் இல்லை. அவங்கவுங்க இடத்துல அப்படி அப்படியே இருக்க விடுறோம், அவ்வளோதான். அது மாதிரி தான் நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் பார்க்காம ஒரு விஷயத்த செய்கிறோம்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கும் பொழுது அந்த பலன் ஒரு விஷயம் இருக்குல்ல, பலன் கிடைக்கிறதுன்னு அது உங்களை இப்போ தேட ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்து. நீங்கள் பலனை எதிர்பார்க்க வேணாம், பலன் உங்களை எதிர்பார்த்து யார் பார்த்து என்னை எதிர்பார்க்காம செஞ்சாங்களே அவங்கள தேடி நான் போகிறேன் அப்படின்னு அந்த பிரதிபலன் பார்க்காம செஞ்சது உங்களை தேடி வரும். சில பேர் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு பெருசாக எஃபர்ட் போடாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் உழைச்சி எவ்வளோ தான் பண்ணாலும் டவுன்லேயே போகும். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஈஸியாக மேலே வந்தாங்கல்ல, அவங்க யாரையுமே எதையுமே ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது நடந்தே ஆகணும், பேசியே ஆகணும், எனக்கு இந்த பொருள் கிடச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணாமல் எப்போ ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக விடுறீங்களோ தானாக நடக்க ஆரம்பிக்குங்க. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, உணர்ந்த உண்மை. நிச்சயமாக என்னோடய வீடியோவில் இருக்கிற இந்த வார்த்தைகள் நான் உணர்ந்த உண்மையாக இருந்தேன்னா உங்களையும் உங்கள் மனசையும் போய் நிச்சயமாக இது ஒரு உலுக்கிடும். நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளேயும் இந்த புரிதல் வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு விஷயத்தை நாம் பற்றின்மை அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது அக்கறை இல்லாமல் இருக்கிறது கிடையாது நான் சொல்கிறது. அக்கறையோடு இருக்கலாம், ஆனால் அது அளவுக்கு மீறி பாண்டிங்காக மாறக்கூடாதுன்னு சொல்கிறேன். தெளிவாக இருங்கன்னு சொல்கிறேன். தெளிவு வந்துருச்சு அப்படின்னா பலன் சீக்கிரமாக உங்களை தேடி ஓடி வரும், கை மேலே வந்து கிடைக்கும் அந்த பலன். அதனால தான் ஞானிகளும் சரி, சித்தர்களும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு அது புரியல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம செய்கிறது எப்படி நடக்கும், நம்ம நினச்சா நடந்துருமான்ற அந்த சந்தேகம் வராது. யார் மேலேயும் யாராவது ஒருத்தர் மேலே மட்டும் அதிகமாக பாண்டிங் வச்சுக்க மாட்டாங்க. இது நடக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ரிலாக்ஸ்டாக எவ்வளோக்கு எவ்வளோ நிம்மதியாக, அமைதியாக, ஆழ்ந்த புரிதலோட, அமைதியோட பேச்சை குறைச்சி அமைதியாக இருக்க அவங்களுக்கு பவர் கூடும். அதே தான் நம்மளும் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வேலை வெட்டி போகிற வேலை பார்க்குற ஆளுங்க குடும்பத்தை விட்டுட்டு போய் உட்காருங்கன்னு சொல்லலை. நம்பிக்கையோடு இருங்க. எது பண்ணாலும் என் கடமையை நான் செய்கிறேன். யாரும் தனியாக வந்தோம் தனியாக போகிறோம், யாரும் யாருக்கும் போய் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்போடு இருக்கணும்.
நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. நான் நல்லா இருக்கேன், இருப்பேன் எப்போதுமே. எனக்கு எல்லாமே சரியாக தான் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும், கொடுத்துட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசார ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாற தொடங்கும். இனிமே பற்று இல்லாமல் இருக்க முடியும்னு உங்களுக்கு புரியும். எங்கேயும் பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிய மாட்டீங்க, பிரச்சனையை பார்த்து புலம்ப மாட்டீங்க, அது கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இனிமே ஒரு நபரோ இல்லை எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு விஷயமோ அதை சார்ந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க. புதுசாக நிறைய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க, நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க. சுதந்திர பறவைன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி பறவை எங்கே வேணால் போய் யாருக்கும் கட்டுப்படுறதுக்கு இல்லைல்ல, அந்த மாதிரி தான் நம்மளும் இருப்போம். எல்லா விஷயத்தையும் செய்வீங்க, சந்தோஷமாக செய்வீங்க, பலனை எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனால் எந்த ஒரு பற்றும் அது மேலே வைக்க மாட்டீங்க. வேடிக்கை பார்க்குற மாதிரி 3வது மனுஷனாக இருந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போதான் உங்களுக்குள்ள வாழ்க்கையோட மிகப்பெரிய சக்தி, இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, யார் உங்கள் கூட இருந்தாலும் சரி, போனாலும் சரி, யார் மாறினாலும் சரி, யார் காயப்படுத்தினாலும் சரி, நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க. உங்கள் கூடவே நீங்கள் தனிமையில் சந்தோஷமாக இருக்க தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா, யார் கூடயும் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ ஒரு அன்பையோ ஒரு பிணைப்பையோ ஏற்படுத்திக்கணும்னு தோணாது. எல்லாத்தையுமே ஒரு கருணையாக எல்லாருமே உங்களோட சொந்தம் மாதிரி ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. வெறுக்கவும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துடுவீங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இப்போது பயத்துலேயோ குழப்பத்திலையோ பற்றோடையோ பேசலை, ஆத்மார்த்தமாக உண்மையை உணர்ந்து தெளிவோடு பேசுகிறீங்க, சுதந்திரமாக பேசுகிறீங்க. கடைசியாக இந்த பற்றின்மை, இந்த யாரோடையும் பிணைப்பாக ரொம்ப பற்றோடு இல்லாமல் இருந்தால் அது நமக்கு என்ன கற்றுத்தர பாடம் அப்படின்னா, இறைவனை தவிர வேறு எதுவுமே யாருமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான். இனிமே வாழ்க்கையை பற்றின பயமும் இல்லை. ஏன்னா எது வந்தாலும் எது போனாலும் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்க கற்றுக்கிட்டீங்க. உண்மையான அமைதி அப்படிங்கிறது இதில் தாங்க இருக்குது. பயமின்றி பற்றின்றி தன்னை உணர்ந்து யாருக்காகவும் உடைஞ்சு போகாமல் நிம்மதியான விடுதலையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பற்றின்மை அப்படிங்கிறது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் பழகுங்க. எப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ளே கேளுங்க. எப்படி நான் பற்றில்லாமல் இருக்கிறது, எப்படி நான் பற்றில்லாமல் இருக்கிறது, இறைவன் பதிலாக உங்கள் உள்ளுணர்வாக உங்களுக்குள்ளே வந்து உணர்த்துவாங்க. உணர்ந்து பார்த்தவங்க என் கூட எப்போதுமே நான் சொல்கிறது தான் ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை அற்புதமாக ஆனந்தமாக இந்த பிரபஞ்சம் மாற்றித்தரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.